அப்பா நான் படிச்சு கலெக்டர் ஆகணும்ப்பா. எனக்கு இப்ப இந்த கல்யாணம் வேண்டாம்ப்பா. அதெல்லாம் நீ எனக்கு சொல்ல தேவையில்ல. பெத்தவங்களுக்கு தெரியும் பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணணும்னு. இவ்வளவு வருஷமா எது வேணும் எது வேணாம்னு பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். பா தங்கச்சிக்கு வெறும் 21 வயசு தான்ப்பா ஆகுது. கொஞ்ச நாள் ஆகட்டும்பா. அப்படியாப்பா? 4 காசு சம்பாதிக்கிற திமிர்ல என்னையே நீ எடுத்து பேசுறியா? அப்படி இல்லப்பா. வேற எப்படிப்பா? அவளுக்கு பார்த்து வச்சிருக்க மாப்பிள்ளை சென்னையில மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. இப்படிப்பட்ட ஒரு மாப்பிள்ளை இந்த காலத்துல கிடைப்பாரா? நீ வேணும்னா அதை விட ஜாஸ்தி சம்பாதிக்கிற மாப்பிள்ளை உன் தங்கச்சி கட்டி வைப்பா. முடியாதுல்ல. இப்ப பண்ணாதான் உண்டு. இல்லைன்னா 30 வயசுக்கு மேல ஜோசியக்காரன் சொல்லிட்டான். இந்த மூஞ்ச 30 வயசுக்கு மேல எவனா கல்யாணம் பண்ணுவானா? 30 வயசு பொம்பளை நீ கல்யாணம் பண்ணுவியா? மாட்டல்ல. வந்துட்டான் பெரிய ஆம்பளை மாதிரி பேசுறதுக்கு. பா நீங்க என்ன சொன்னாலும் சரிப்பா. நான் படிச்சு கலெக்டர் ஆகணும். எனக்கு இது 1 வருஷம் மட்டும் டைம் கொடுங்க. அதுக்கப்புறம் நீங்க யாரை காட்டுறீங்களோ நான் அவரே கல்யாணம் பண்ணிக்கிறேன்ப்பா. ப்ளீஸ்ப்பா இப்ப நான் படிக்கணும்ப்பா. மூடிட்டு வீட்டு வேலையை கத்துக்கிட்டு கல்யாணம் பண்ணிட்டு போற வழியை பாரு. அம்மா இல்லாத பொண்ணுன்னு செல்லம் கொடுத்து வளர்த்தது ஏன் தப்பு. சொந்தக்காரங்க முன்னாடி போய் நிக்க முடியலப்பா. எப்ப கல்யாணம் கேட்டுக்கிட்டே இருக்காங்க தெரியுமா? இந்த காலத்துல இருக்கிற உங்களுக்கு அதை பத்தி என்ன தெரியும்? நீங்க எல்லாம் எங்க இடத்துக்கு வரும்போது தான் தெரியும். எருமை மாசம் நிக்காம போய் லோனுக்கு அப்ளை பண்ணுவோம் ஆபீஸ்ல. இன்னும் 3 மாசத்துல கல்யாணம். சரி சரிப்பா. என்னாச்சு மீனா? ஏன் கல்யாணம் இருந்து ஒரு மாதிரியாவே இருக்க? எது வந்தாலும் என்கிட்ட சொல்லு மீனா. நம்ம 2 பேரும் கல்யாணம் ஆயிடுச்சு. புருஷன் பொண்டாட்டிக்குள்ளார எந்த ஒளிவு மறையும் இருக்கக்கூடாது. உனக்கு விருப்பமே இல்லாம இந்த கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்களா? லவ்வா? அப்படி ஏதாச்சும் இருந்தா என்கிட்ட இப்பயே சொல்லிடு மீனா. ஏன்னா விருப்பமே இல்லாத பொண்ணு கூட வாழ்றது அவ்வளவு சரியா இருக்காது. இல்லைங்க இதெல்லாம் எதுவும் இல்லை. அப்புறம் எதுக்கு மீனா எப்படி இருக்க? எனக்கு படிக்கணும்னு ஆசை. படிச்சு கலெக்டர் ஆகணும். நீங்க என்ன படிக்க வைக்கிறீங்களா? என்னங்க நீங்களும் எங்க அப்பா மாதிரியே பண்றீங்களே. ஒரு பொண்ணு படிச்சு கலெக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறது இந்த உலகத்துல அவ்வளவு பெரிய தப்பா என்ன? ஏன் தான் பொண்ணா பிறந்தோடனே இருக்கு. மீனா நீ என்னை தப்பாவே புரிஞ்சிட்டு இருக்க. நான் இவ்வளவு நேரம் யோசிச்சிருந்ததுக்கு காரணமே உன்னை எந்த கோச்சிங் சென்டர்ல சேர்த்து விடலாம் தான். நீ படி மீனா. என் பொண்டாட்டி கலெக்டர் ஆனா எனக்கு தானே பெருமை. ஒரு நிமிஷம். எல்லா ஆம்பளைங்களையுமே ஒரே மாதிரி நினைக்காத சரியா?